டிசம்பர் 5ஆம் தேதி மதுரை அலங்காநல்லூர் பக்கத்துல கீழக்கரை அப்படிங்கிற ஊர்ல கலைஞர் நூற்றாண்டு ஜல்லிக்கட்டு அரங்கம் இருக்குல்ல, அந்த அரங்கத்துல சிறப்பு ஜல்லிக்கட்டு நடக்குது. அந்த சிறப்பு ஜல்லிக்கட்டுல 100 காளைகளும், 60க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்களும் கலந்துக்கிறாங்க. இப்ப இந்த ஜல்லிக்கட்டு எதுக்காக இந்த சிறப்பு ஜல்லிக்கட்டு எதுக்காக நடத்தப்படுதுன்னா, நம்ம தமிழ்நாட்டுல உலகக்கோப்பை ஜூனியர் உலகக்கோப்பைக்கான ஹாக்கி போட்டி நடக்குது. அந்த போட்டியில கலந்துக்கிறதுக்காக வெளிநாட்டு வீரர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க. அந்த வந்திருக்க வெளிநாட்டு வீரர்களுக்கு தமிழ் பாரம்பரியத்தை எடுத்து காமிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல, மதுரை நிர்வாகமும், சுற்றுலாத்துறை அமைச்சகமும் இணைந்து இந்த சிறப்பு ஜல்லிக்கட்டு போட்டிய நடத்துறாங்க. எங்க நடத்துறாங்க? அந்த கலைஞர் நூற்றாண்டு ஜல்லிக்கட்டு அரங்கத்துல. அந்த ஒரு ஸ்டேடியம் மாரி ஒரு அமைப்பு புதுசா கட்டுனாங்கல்ல டிஎம்கே பீரியட்ல. அந்த அரங்கத்துல நடத்துறாங்க. இப்போ ஒரு ஸ்டேடியம் எடுத்துக்கிட்டாலே, அந்த ஸ்டேடியத்துல லிமிட்டட் சீட்ஸ் தான் இருக்கும். இப்ப நம்ம சேப்பாக்கம் எடுத்துக்கிட்டோம்னா, அங்க ஒரு லிமிட்டட் சீட்ஸ் தான். 30,000 50,000 60,000 அவ்வளோ பேர் தான் அதுல உட்கார முடியும். அதே மாரி இந்த ஜல்லிக்கட்டு அரங்கத்திலயும் லிமிட்டடான பீப்பிள்ஸ் மட்டும் தான் உட்கார முடியும். இப்ப இந்த போட்டி, இந்த சிறப்பு ஜல்லிக்கட்டு போட்டி யாருக்காக நடத்துறாங்க? ஹாக்கி பிளேயர்ஸ்க்காக நடத்துறாங்க. அவங்க வந்து பார்க்கணும். வெளிநாட்டு ஹாக்கி பிளேயர்ஸ்க்காக நடத்துறாங்க. அவங்க வந்து நம்ம தமிழ் பாரம்பரியத்த பார்க்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல. அப்ப அந்த அரங்கத்துல எத்தன சீட்ஸ் இருக்கு அப்படிங்கிற கணக்கு அரசுக்கு கண்டிப்பா தெரியும். அதே மாரி ஒரு டீமுக்கு எத்தன ஹாக்கி பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. அப்ப எல்லா டீம்லயும் இருக்க ஹாக்கி பிளேயர்ஸ் வந்தாலே இந்த அரங்கம் ஃபில் ஆயிரும் அப்படிங்கிற கணக்கு அரசாங்கத்துக்கு தெரியும்ல. அப்ப அப்படி இருக்கும் பட்சத்துல, இப்ப சிறப்பு ஜல்லிக்கட்டு போட்டின்னு ஒரு போட்டி இப்ப நடத்துறாங்கன்னா, அக்கம் பக்கத்துல இருக்க மக்கள் கண்டிப்பாக அந்த ஜல்லிக்கட்டு பார்க்க வருவாங்க. கண்டிப்பா வராம இருக்க மாட்டாங்க. ஏன்னா, இந்த ஜல்லிக்கட்டும், மாட்டு வண்டி பந்தயமும் ஒரு காலத்துல தடை செய்யப்பட்டிருந்துச்சுல்ல தமிழ்நாட்டுல. அப்பல்லாம் திருட்டு பந்தயம் சொல்லி நடத்துவாங்க. அரசோட அனுமதி பெறாம 5 மணிலேருந்து 6 மணி காலையில 5 மணிலேருந்து 6 மணிக்குள்ள பந்தயத்த நடத்தி முடிப்பாங்க. அந்த திருட்டு பந்தயத்துக்கே ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அந்த பந்தயத்த பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது, இது அரசாங்கம் நடத்துற ஜல்லிக்கட்டு. அப்ப கண்டிப்பா அக்கம் பக்கத்துல இருந்து மக்கள் வருவாங்க. அப்ப அந்த அக்கம் பக்கத்துல இருந்து மக்கள் வந்தாங்கன்னா, அவங்களுக்கு இந்த அரங்கம் பத்துமா? அப்படிங்கிறத அந்த அரசாங்கம் கணக்கு பண்ணணும். சப்போஸ் இந்த அரங்கம் பத்தாது, அவங்க எல்லாரையும் உள்ள விட முடியாது அப்படிங்கிற பட்சத்தில, அப்ப அவங்க உட்கார்ந்து பார்க்கிறதுக்கு ஒரு தனி இடத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கணும்ல இந்த அரசாங்கம். அந்த மாரி தனி இடத்தை ஏற்பாடு பண்ணுச்சா? அக்கம் பக்கத்துல இருந்து வந்த மக்கள இந்த அரசாங்கம் என்ன நிலைக்கு உள்ளாக்குச்சு? இந்த வீடியோ பார்க்கும்போது அவங்க எல்லாரையும் இந்த அரசாங்கம் காவல்துறைய வச்சு அடிச்சு விரட்டியிருக்கு அப்படிங்கிறது தான் தோணுது. இது வெளிநாட்டு வீரர்களுக்காக நடத்துற ஹாக்கி போட்டி தான். இருந்தாலும் அரசு தானே நடத்துது. அப்ப அக்கம் பக்கத்துல இருக்க மக்கள் வரதானே செய்வாங்க. அப்ப அவங்க வந்தாங்கன்னா, அவங்க இந்த அரங்கத்துக்குள்ள உட்கார முடியாது. இடம் பத்தாது. அப்ப அளவுக்கு அதிகமான கூட்டம் வந்துச்சுன்னா, அத எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு இந்த அரசாங்கம் திட்டமிட்டிருக்கணும். அந்த திட்டமிடாதன் விளைவு தான் அதிகப்படியான கூட்டம் வரவும், அவங்கள கிளைக்கிறதுக்கு காவல்துறைய பயன்படுத்தியிருக்காங்களா? அப்படிங்கிற கேள்வி வருதுல்ல. முழுக்க முழுக்க இது அரசோட நிர்வாக தோல்விய தான் காமிக்குது. இது மட்டும் இல்ல. சென்னையில நடந்த ஏர் ஷோக்கு காரணமும் இந்த நிர்வாக தோல்வி தான். கரூர்ல நடந்த ஸ்டாம்பேடுக்கு காரணமும் அரசோட நிர்வாக தோல்வி தான்.